ஆரம்பிக்கலாம். நன்றி பைரதி அம்மா, வாழ்க வளமுடன். இன்று நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கு இணைய வழியூடாக சிறப்பு சிந்தனை வழங்க வருவதற்கு அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மாலதி சுப்பிரமணியன் அம்மா அவர்களை பற்றிய சிறப்பு அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி மாலதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் எம்ஏ எம்ஃபில் தமிழ், MA BSc PhD ஆய்வாளர், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை. 2001 22 ஆண்டுகளாக மனவளக்கலையில் போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகின்றார். பிரம்மஞானம் அருள்நிதி பயிற்சி காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கொண்டார். 2016 9 ஆண்டுகளாக MK பிளாட்ஸ் தவ மையத்தை போரூரில் நடத்தி வருகின்றார். 2019 ஞானாசிரியர் விருது பெற்றவர். அம்ஃபில் படிப்பில் செயல்விளைவு தத்துவம் என்ற தலைப்பில் ஆய்வேடு சமர்ப்பித்தவர். ஆராய்ச்சி மற்றும் வெளியீட்டு அறநெறி முறைகள் என்ற முனைவர் படத்திற்கான பாடநூலின் இணைய ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். மகாகவி பாரதியார் essays Awakening the Power of Society என்னும் நூலின் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். ஆலியர் ஜூம் நிகழ்வில் தொகுப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். 22 ஆய்வு கட்டுரைகள் கருத்தரங்களில் வழங்கியுள்ளார். பன்னாட்டு ஆய்வு இதழ்களில் மின் இதழ்களிலும் ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். தினதந்தி நாளிதழில் திருப்பூர் வட்டத்தில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு மனவளக்கலை யோகா எனும் தலைப்பில் 60 நாட்கள் தொடரில் பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுடன் இணைந்து எழுதியுள்ளார். ஆழியாறில் அருவித்திருக்கோயிலில் நடக்கும் விழாக்களில் பெண் தொகுப்பாளராகவும் இருந்து வருகின்றார். கல்லூரிகளில் சிறப்புரை வழங்கிய அனுபவம் உடையவர். ஜெய்டெக் பவர் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராகவும் இருக்கின்றார். இத்தகைய சிறப்புக்குரிய பட்டங்களையும் வேதாத்திரிய தொண்டுகளையும் செய்து வரும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாலதி அம்மா அவர்களை வேதாத்திரிய உறவுகள் சார்பில் உளமகிழ்வோடு வாழ்த்தி வணங்கி தங்கள் உரையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. உலகோர் துன்பம் ஒழிந்து இன்பமுற தொண்டாற்றி மகிழ்வோம். ஐயுணர்வன் தரமறிந்து அருகுணர் சீர்பெற்று, ஐயுணர்வன் தரமறிந்து அருகுணர் சீர்பெற்று, அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ, அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ, மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் வேதாத்திரியத்தை, மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணரும் வேதாத்திரியத்தை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன்கொள்வோம். மிகச்சிறந்த தத்துவமாய் வேதாத்திரியத்தை மதித்து பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி வணங்கி, இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் டென்மார்க் நார்வே மனவளக்கலை மன்ற அமைப்பாளர்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்புள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய சிந்தனையாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நிம்மதி உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் இருக்கும், பூக்களும் அறியாமல் முட்களும் இருக்கும். பூவா முல்லா உங்கள் சாய்ஸ். மனதில் அமைதியும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும், அதோடு ஆரவாரமும் இருக்கும். அமைதியா, அழுகையா, ஆரவாரமா
உங்கள் சாய்ஸ். நம்முடைய மனதை நாம் ஆராயத் துணிவோம் என்றால், அருட்தந்தை பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நாம் ஒரு முடிவுக்கு, ஒரு புரிதலுக்கு வர வேண்டியது என்றால், அனைத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற, காப்பாற்றி அல்லது தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அக்ஷய பாத்திரமாக நாம் கொள்ளலாம். அருட்தந்தையின் வார்த்தைகள் படி 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பது கருமையம் என்று அவர் கூறியிருப்பார். இந்த கருமையத்தின் இயக்கத்தின் காரணமாக தொடர்ந்து நம்முடைய மனம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த கருமையம் எதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால், நாம் முன்பே கூறியது போல பூவையும் வைத்திருக்கிறது, அதோடு சேர்த்து முட்களும் அதில் இருக்கின்றது. ஆஹா, பூ மட்டும் இருந்தா நல்லா இருக்குமே, இதுல எப்படி முள் வந்தது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அதுக்கு காரணம் நாமத்தான் இருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய பெற்றோர்கள் காரணமாக இருக்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். ஆக என்னுடைய கருமையம் என்பது பூக்களையும் முட்களையும் கொண்டது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, எப்பொழுது நான் கையை விட்டு அந்த பூந்தொட்டியில் இருந்து பூக்களை எடுக்க நினைக்கும் போதெல்லாம் என் கைகளில் முட்கள் குத்தி ரத்தம் கசிகிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற இந்த நினைவோடு நான் என்னுடைய நாளை தொடங்கினாலுமே கூட, அந்த நாளில் நடைபெறும் நிகழ்வுகள் எனக்கு முட்களாகவே குத்தி கிழித்து விடுகின்றன என்னுடைய இன்பத்தை. இப்படித்தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நான் அதை மாற்ற விரும்புகிறேன். நான் அந்த பூந்தொட்டியில் கைகளை விட்டு எடுக்கும் பொழுது வருகின்ற ஒவ்வொன்றும் மலர்களாகவே எனக்கு வந்து என்னுடைய நாளை, என்னுடைய வாழ்க்கையை மனம் பரப்ப வேண்டும் என்பதே எங்களுடைய சாய்ஸாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய சாய்ஸ். நான் இன்றைய நாள் எனக்கு மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும், அவ்வளவுதானா? இன்று கண் விழித்ததும் என்னுடைய கருமையமாகிய பூந்தொட்டியிலிருந்து நான் கண்ணை மூடிக்கொண்டு கையை விட்டு எடுப்பது எனக்கு மலராக, நல்ல மனத்தை கொடுக்கின்ற, காட்சிக்கு அழகாக இருக்கின்ற, என்னுடைய தொடு உணர்வுக்கு ஒரு மெத்தென்று ஒரு உணர்வை கொடுக்கின்ற, என்னுடைய மூக்கிற்கு ஒரு நல்ல சுகந்தத்தை கொடுக்கின்ற, நான் சூட்டிக்கொண்டால் என்னுடைய கூந்தலுக்கு அழகை கொடுக்கின்ற, இத்தனை இன்பங்களையும் வாரி வழங்குகின்ற மலராகவே இன்றைய நாள் எனக்கு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விளைவு. இதுல யாருக்கும் எனக்கு இது வேண்டாம், இன்னைக்கு பரவாயில்ல, நான் இன்னைக்கு சண்டே, நான் வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு நான் கொஞ்சம் பெரிய ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லை, நான் ரிலாக்ஸா இருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் நான் முட்களால் குத்தி கிழித்துக் கொள்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆனா பரவாயில்ல, இல்லை எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தா பரவாயில்ல, கொஞ்சம் அழுகை வந்தா பரவாயில்லை, இல்லை துன்பம் அனுபவித்தால் பரவாயில்லை என்று நாம் நினைப்பதே இல்லை. அதற்கு வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் அதை நினைப்பதில்லை. இன்னைக்காவது கொஞ்சம் நான் நிம்மதியா உட்கார்றேன். காலையில எழுந்து அவசர அவசரமாக என்னுடைய தினசரி கடமைகளை செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கும் நான் இன்று நான் கொஞ்சம் நிம்மதியா உட்காருகிறேன் என்கிற இந்த விளைவுதான் அது தொடர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும், நான் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய எண்ணமாக, எதுவே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்று கூட கொள்ளலாம். நாம இதெல்லாம் சொன்னா கூட, நாம எங்கிருந்து வந்தோமோ இறைநிலையை உணர்ந்து அடைவதுதான்
வந்து நம்முடைய நோக்கம் என்று கூறினாலுமே கூட நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது நிம்மதி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய முதல் குறிக்கோளாக இருக்கு. இது நம்ம நிம்மதி கிடைச்சாதான் நம்ம அடுத்ததை நம்ம போவோம். மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என் எதிரில் உட்கார்ந்திருக்கும் ஒரு அன்பருக்கு மிக பசியாக அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு நான் உணவினை கொடுக்காமல் நான் இறை தத்துவத்தை கூறிக்கொண்டிருந்தால் அந்த மனிதருக்கு கண்டிப்பாக இறையின் மீது வெறுப்புதான் உண்டாகுமே ஒழிய இறை உணர்வு கிட்டாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அமைதி என்பது கிடைக்குமே என்றால், அமைதி என்பதை உணராமல் மன நிறைவு என்பதை நாம் உணர முடியவில்லை என்றால் நாம் ஆன்மீக தேடலுக்குள் செல்லவே முடியாது. அதில் மேன்மை அடைய முடியாது. ஆக நம்முடைய மனதில் நிம்மதியை கொண்டு வருவது மனிதராக பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஆன்மாவின் நோக்கமாக இருக்கிறது. இப்போ இது எங்கே போய் நான் தேடுறது? எங்கே தேடுவேன் இல்லையா? இதுபோது நான் எங்க போய் நான் நிம்மதியை தேடுவது? உள்ளிருக்கின்ற ஒன்றை நான் மற்ற இடத்தில் போய் நான் எப்பொழுது எங்கேயும் தேட முடியாது. மகிழம் நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. ஒரு கற்பனை அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. மகிழம் நாடுங்கிற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் ஒரு அரசன் ஆண்டு கொண்டு வந்தான். ஒரு நல்ல அரசன், கடமையை சரியாக செய்யக்கூடிய அரசன் தான். இந்த அரசன் தொடர்ந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். நாட்டு மக்களை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறான். பகை அரசர்கள் இந்த நாட்டை கவர்ந்து சென்று விடாமல் இருக்கக்கூடிய அத்துணை முன்னேற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க ஏதாவது நமக்கு வீட்டிலேயே ஒரு நாளைக்கு வேலை முடிய மாட்டேங்குது. அந்த பொறுப்புகள் நமக்கு முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து தொடர்ந்து இருப்பது போல அவனுக்கு தொடர்ந்த ஒரு பணி சுமை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவன் உணர்ந்தான். அதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிரச்சனை இல்லையா? ஏதாவது இப்போ நாமளும் அப்படித்தானே, இது முடிஞ்சிருச்சு, ஃபேன் இன்னைக்கு ஓடல, இன்னைக்கு ஃபேனை ரிப்பேர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு 2 நாள் அதையே சொல்லிட்டு இருப்போம். சரி ஃபேன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா நமக்கு ஏசி ஏதோ ஒர்க் ஆகாம போயிடும். சரி அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 4 நாள் போனா வாட்டர் கீசர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். 2ம் இல்லைன்னா அன்னைக்கு மெய்டு வரமாட்டாங்க. அப்புறம் பார்த்தா நமக்கு தொடர்ந்து மளிகை சாமான் காலி ஆயிடும். திருப்பி வாங்கணும். அப்ப தினசரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்ய நாம் போகிறோம். அதுபோல ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு துறைகளிலுமிருந்தும் ஒரு சின்ன குறைகள் அல்லது கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு இதை செய்து கொடுங்க. பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை. அப்புறம் போருக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை. உணவு கூடத்தில் உணவு தானியங்கள் குறைவாக இருக்கின்றன. அப்ப அவன் தொடர்ந்து அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு, என்னடா நமக்கு இவ்ளோ தொடர்ந்து நம்முடைய இதை நான் செய்துட்டே இருக்கேன். இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு கோரிக்கைகளும் குறைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம போய் போய் செய்துட்டே இருக்கோமே அப்படின்னு அவனுக்கு மனசு நிம்மதியே போயிடுச்சு. அவனுக்கு அமைதியா ஒரு சந்தோஷம் என்பது கிடைக்கவில்லை. அப்புறம் தெரிஞ்சவனே தன்னுடைய குருவிடம் போகிறான். இல்ல அவர் ஒரு ஞானி. அவர்கிட்ட போறான். போயிட்டு சொல்றான், குருவே இந்த மாதிரி நான் என்னுடைய வேலையை நான் சரியா தான் செய்றேன். என்னால முடிந்த வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் செய்துட்டே இருக்கேன். ஆனா என்னுடைய மனசுல நிம்மதியே இல்ல. இது அது அப்படி என்று டெய்லி கோரிக்கைகள் வருது. நானும் போய் அதை செய்துட்டே இருக்கேன். இவ்வளவு செய்தும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இதையெல்லாம் விட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ ஒரு விளையாட்டு விளையாடு அப்படின்னு. விளையாட்டா? என்ன விளையாட்டு? ஒரு 99 கேம் விளையாடு அப்படின்னு சொல்றாரு. 99 விளையாட்டு விளையாடு. இது என்ன 99 கேம் அப்படி? சரி அப்போ உன்னுடைய நாட்டு மக்கள் குடிமகன் யாராவது ஒருத்தர் வீட்டு வாசல்ல நீ ஒரு பண முடிப்பு அதுல ஒரு 99 பொற்காசுகள்
99 பொற்காசுகள் போட்டு முடிச்சு போட்டு கட்டி மேலே வந்து இதில் இருக்கும் 100 பொற்காசுகளும் உங்களுக்கே, நீங்கள் இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அதுல வச்சுட்டு நீ அங்க நடப்பதை நீ மறைந்திருந்து பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் தன்னுடைய குரு அவர் ஒரு சிறந்த ஞானி, அவர் சொல்றதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போய் ஒரு பண முடிப்புல வந்து ஒரு 99 பொற்காசுகளை போட்டு அதை இறுக்கமாக கட்டி அதன் மேலே வந்து 100 இதில் இருக்கும் 100 பொற்காசுகளும் உங்களுக்கே, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம்னு எழுதிட்டார். எழுதின உடனே அவரு யோசிக்கிறாரு, இதை கொண்டு போய் நம்ம யாருடைய வீட்டு வாசல்ல நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனக்கண்ணுக்கு ஒவ்வொருத்தரா அரண்மனையில் வேலை செய்பவர்கள், அவர் தினசரி பார்ப்பவர்கள், அவர்களுக்கு தெரிந்த நகரவாசிகள் எல்லாம் யோசிச்சுட்டே வரும்பொழுது அவருக்கு தன்னுடைய அரண்மனை காவலர் ஒருவர் ஞாபகம் வந்துச்சு. அவருடைய குடும்பம் பெரியது, இருந்தாலும் கொஞ்சம் வறுமையில் இருப்பவர். அதனால சரி நம்ம வந்து அவருக்கு இந்த 100 பொற்காசுகளை நம்ம கொடுத்தா வந்து அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அன்னைக்கு இரவு மாறு வேடம் பூண்டு கொண்டு அந்த 99 பொற்காசுகள் நிரம்பிய அந்த பண முடிப்பை அந்த ஒரு காவலரின் வீட்டு வாசலில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வைத்து விட்டு இவர் மறைந்து நின்று காத்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்று இரவு பணி முடித்து அந்த காவலர் வருகிறார். வீட்டுக்குள் புகும்போது அந்த இடத்துல அந்த பண முடிப்பு இருக்கு. பண முடிப்பு எடுத்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கிறாரு. அதுல வெளியில அந்த சீட்டு இருக்கு. இதுல இருக்கும் 100 பொற்காசுகளும் உங்களுக்கே, நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே இத படித்த உடனே இவருக்கு இந்த காவலருக்கு ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஆன உடனே இவர் என்ன பண்றாரு, ஆ கூப்பிடுறாரு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கதவை தட்டி கூப்பிடுறாரு. இது மாதிரி இங்க ஒரு இது இருக்கு. இத யார் வச்சாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு. அவங்க தெரியல அப்படின்னா அத காட்டுறாரு. 100 பொற்காசுகள் அப்படின்னா குடும்பமே ஒரே மகிழ்ச்சியா இருக்குது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அவருடைய பிள்ளைகள் இருவர் எல்லாரும் ஒரு 6 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப அதுல 100 பொற்காசு நமக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அத உட்கார்ந்து அங்கேயே என்ன பண்றாங்க, எண்றாங்க. எண்ண உடனே பார்த்தா அது 99 தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த காவலாளிக்கு அப்படியே முகம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. "ஒண்ணு எங்க போச்சு?" அப்படின்னு எல்லாருமே தேடுறாங்க. எங்க போச்சு ஒண்ணு? அப்ப இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். இவர் 100ன்னு வச்சு 99 வைத்தவரு 100 வைக்காம இருக்க போறதில்ல. இங்க தான் இருக்கணும்னு தேடுறாங்க. இப்ப அந்த பாதை முழுவதும் தேடுறாங்க. வீட்ட சுத்தி சுத்தி தேடுறாங்க. அந்த இரவு முழுவதும் தேடுகிறார். காலையும் அது தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ அவருக்கு அந்த தேடுதல் என்கிற ஏமாற்றம் போய் அந்த காவலருக்கு கோபம் வந்துருச்சு. நீங்க எங்கேயோ கீழ விழுந்திருக்கு. இத யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த திருடன் வந்து யாருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் வந்து கெட்டு போச்சு. இந்த நாடு கெட்டு போச்சு. நேர்மையே இல்லன்னு அப்படின்னு பயங்கரமா அவரு திட்ட ஆரம்பிச்சுட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அரசன். அவருக்கு புரிந்தது. மன நிறைவோட அவரோட அரண்மனைக்கு குருவை பார்க்க போறார். "எனக்கு புரிந்தது குருவே" அப்படின்னு சொன்னேன். "என்ன புரிஞ்சுகிட்ட?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நமக்கு கிடைத்திருக்கின்ற 99 காசுகளை வைத்து அந்த காவலாளியோ, அவரது குடும்பமோ சந்தோஷம் அடைய விரும்பவில்லை. அவர்களுக்கு அந்த 99 இல்லவே இல்ல. 99 கிடைத்தது என்பதை அவர்கள் கவனிக்காமல், ஒன்றை எங்கேயோ தவற விட்டு விட்டோமே என்று அதிலேயே அவர்கள் வருத்தம் தொடுகிறார்கள். அதுபோலத்தான் நாட்டு மக்களுக்கு அத்தனை வளங்களை இந்த நாடு இயற்கையாகவும் என்னுடைய ஆட்சியின் மூலமாகவும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர வேண்டும். நான் அதை உணராமல் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை வந்து நான் பெரிய குறையாக நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இத்தனை பாதுகாப்பான தேவையான அவர்களை கொடுத்து ஒரு வாழ்க்கையை நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிம்மதி எனக்கு கிடைத்து விட்டது என்று அந்த அரசன். ஆக நம்முடைய செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றது. நாம வந்து நமக்கு இறை கொடுத்த 99 விஷயங்களை நாம் மறந்து விட்டோம். அத நம்ம எடுத்து காட்டுறத விட நமக்கு தெரியும். இன்று நாம் இங்கே பேசுறோம். அங்க இருந்து நீங்க கேட்கிறீர்கள். அந்த கேட்பதற்கான வசதியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை கேட்பதற்காக நம்முடைய உடல்
அத்துணை புலன்களும் அத்துணை உறுப்புகளும் நமக்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக நாம் ஒரு முழு மனிதனாக எந்தவித குறையுமற்ற மனிதனாக நாம் உருவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் அந்த 99 ஒன்று. நமக்கு உடல் உறுப்புகளில் எந்த குறையும் இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் ஒரு உறுப்பை தவிர மற்ற உறுப்புகள் நமக்கு மிக நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை நாம் தேடி எடுப்பதில்லை. அந்த 99 பூக்களையே நாம எடுப்பதில்லை. அந்த பூக்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த முட்களையே நாம எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நமக்கு இருக்கிற இதுதான் அப்படி இயல்பு என்ன அப்படின்னா, இந்த கருமையத்தில் இருந்து செயலுக்கு வெளிப்படுகின்ற இந்த எண்ணங்களின் தன்மை என்னவோ, அந்த தன்மையோடையே நாம போயிடுறோம். இப்ப நான் இந்த கதை சொல்லி புரிய வைக்கிறதுனாலதான் உங்களுக்கு இது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்ல. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அதால அதை கடைபிடிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு இருந்து செயலுக்கு வர முயற்சிக்கு செய்கின்ற அந்த எண்ண அலைகளின் தாக்கத்தோடு நாம் அதே எண்ணத்தோடு பயணிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்ப நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேசி முடித்த பிறகு எனக்கு தோணும், நான் ஒரு சூடா போய் ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். அப்ப அந்த எண்ணம் என் மனதுக்குள்ளே வரும்பொழுது, அந்த காஃபியோடையே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால், என்னுடைய எண்ணம் அந்த காஃபி சார்ந்த எண்ணத்தோடயே அது பயணம் செய்யும். அப்ப அதுலதான் இப்ப எனக்கு அந்த காஃபி கிடைக்காமல் போய்விட்டால் அப்படின்னா, எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும். அந்த செயலுக்கு வராமல் தடை ஏற்பட்டதோ, அந்த தடையின் மேல் எனக்கு சினம் ஏற்படும். இதெல்லாம் நான் காஃபி குடிக்க வேண்டும் என்கின்ற அந்த பூவின் இடையே, அந்த பூவிற்கு தெரியாமல் உறைந்து கொண்டிருக்கின்ற முட்கள் இல்லையா? அத குடிக்க வேண்டும் என்கிறது மிக நல்ல எண்ணம் தான். அது நான் எடுத்த பூ தான். அது எனக்கு மனம் தான் பரப்ப போகுது. சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ஆனால் அதற்கு மறையாமல் இருக்கின்ற இந்த முட்கள், நான் என்ன பண்றேன், இந்த பூக்களில் லயிக்காமல், ஐயோ எனக்கு காஃபி போட்டு குடுக்கலன்னா என்ன ஆகுறது? காஃபி பொடி இல்லன்னா என்ன ஆகுது? இப்படியெல்லாம் அந்த எண்ணத்தை அதில் நான் செலவிட்டுக் கொள்கிறேன். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு எண்ண அலையோடும் அதை சார்ந்து ஏன்னா நாம அதை சார்ந்து நெறைய மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். என்னெல்லாம் தடை அது அனுபவமாக நமக்கு அது பதிந்திருக்கு. வேணும்னே இல்ல. இப்ப நான் ஒரு பொருள் வாங்க போறேன் அப்படின்னு, ஒரு கார் வாங்க போறேன்னா, அந்த கார் வாங்குனா என்னென்ன அ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன சிக்கல்கள் எனக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சிருக்கேன். பக்கத்து வீட்ல இந்த மாரி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எதிர் வீட்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. யாரோ கார கீறிட்டு போயிட்டாங்க. மெட்ராஸ் சென்னை டிராஃபிக்ல யாராவது இடிச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த வாழ்நாளில் நான் ஒரு 20 30 ஆண்டுகளாக இந்த மாதிரியான முட்களை எல்லாம் நான் கருமையத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறேன். கார் வாங்க வேண்டும் என்கின்ற இந்த பூவானது எனக்கு அலையாக மனம் பரப்பும் பொழுது, அந்த அலையில் அந்த இன்பத்தோடு பயணிக்காமல், அதன் கூடே ஒட்டி வருகின்ற இந்த முட்களை எல்லாம் நான் கவனம் செலுத்துவதால், என்னுடைய பூ வழங்குகின்ற அந்த நிம்மதி என்பதை நான் உணர்ந்து கொள்ளாமலே போய்விடுகின்றேன் என்பதுதான் இந்த அலை தத்துவத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்கின்ற செய்தி. இதுதான் அடிப்படை. நீ அது என்ன துக்கமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துக்கமாக இருக்கட்டும், எனக்கு வருகிறது என்றால், அந்த துக்கத்திற்கு முன்னே செல்கின்ற அந்த பூவினுடைய மனத்தை நாம் உணர்ந்து அதனோடு செல்லாமல், கீழே இருக்கின்ற, பின்னால் இருக்கின்ற அந்த முட்களோடு நாம் நின்று விடுவதால், நமக்கு அந்த துன்பம் என்பது அதிகமாக இருக்கு. ஓகே. அப்போ நம்முடைய வேலை அந்த பிக்கிங் த ஃப்ளவர் ஒண்ணொண்ணுமா அந்த பூவை நாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சூஸ் பண்ணும். ஒரு எனக்கு ஆப்ஷன் அப்படியே கண்ண மூடி ஒரு பேஸ்கெட்ட நமக்கு பூக்கள் நிறைந்த அந்த பேஸ்கெட்ட நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம கண்ணுக்கு பூ மட்டும் தான் தெரியுது. அதை பூவை எடுத்த பிறகுதான் அதில் இருக்கின்ற முட்கள் தெரிகின்றன என்பதற்கு அந்த பூவை மட்டும் அந்த பூ அளிக்கக்கூடிய மனத்தை மட்டும், அந்த பூ அளிக்கக்கூடிய நிம்மதியை மட்டும் உணர வேண்டும் என்றால், வேதாத்திரியம் ஒரு 6 வழிகளை நமக்கு காட்டுகிறது. இப்ப அந்த 6 வழிகள்ல நம்ம பார்க்க வேண்டியது எண்ணத்தை செயலில் நிறுத்திடு அப்படிங்கிறது தான்.
இப்ப நம்ம என்ன செயல் செய்கிறோமோ, இப்போ எனக்கு ஒரு அலை வருது அப்படின்னா, அதுல என்ன செயல் நாம செய்கின்றோமோ, அந்த செயலில் நீங்கள் எண்ணத்தை நிறுத்திவிட்டால், இப்ப பிரத்யாகாரம், தாரணா அப்படிங்கிறது மத்ததுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்தாமல், இப்ப நம்ம பேச்சு கேட்டுட்டு இருக்கோம்னா, என்னுடைய கவனம் முழுவதும் இதில் தான் இருக்கணும். அப்ப மத்ததுல இருந்து புறத்தே திரிகின்ற மனத்தை அப்படி அதுல இருந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க திருப்பிட்டு. ஒரு இடத்தில் எங்க இந்த ஒலி கேட்கிறதோ, அதில் மட்டும் நாம் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான். அப்ப எண்ணத்தை செயலில் நிறுத்திடு. இது முதல் விஷயமா சொல்றாரு. அடுத்தது ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கோ? இயங்கு. என்னன்னா, விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருத்தல் அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதும் இதை நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளவே வேண்டும். நாம விளைவறிந்த ஏன் நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னா, விளைவில்லா வினை இல்லை. வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவில்லா வினை இல்லை. நாம என்ன செயல் செய்தாலும் அதற்கு விளைவென்பது வினையினோடே தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. நம்ம செய்கின்ற அந்த செயலிலேயே என்ன விளைவு என்பது அதனோடே ஒட்டி இருக்கும். இதான் இயற்கை நியதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம் விளைவு தரம். இவை வினையின் தரம் ஒக்கும். இப்ப இந்த விளைவுக்கும் வினைக்கு நான் செயலுக்கும் விளைவுக்கும் ஒரு கேப் இருக்குல்ல. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? எப்ப எனக்கு அந்த விளைவு வரும்னு வந்துரும். எவ்வளவு காலம் அந்த விளைவை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதும் வரும். இன்பமா, துன்பமா என்ன மாதிரி விளைவை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதும் வந்துடும். அது என்ன மாதிரியான துன்பம், அது எவ்வளவு துன்பம் என்பதையும் நாம குடுக்கணும். இவை வினையின் தரமுக்கும். நீ செய்கின்ற செயல்களை நமக்கு அது முன்னாடியே நமக்கு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுது. அந்த வினைவே செயல்படுகிறது. அதனால விளைவினுடைய தரத்தை ஒத்து என்ன விளைவு வரும் என்கின்ற அந்த தரத்தை ஒத்து நீ வினையை செய்யும் பொழுது உன்னுடைய பேஸ்கெட் முட்களின் எண்ணிக்கை குறையும். வெறும் பூக்களே நீங்க போடுவீங்க. அதுல முட்கள் இல்லை. அப்போ அந்த சாய்ஸ் 10ல ஒரு பூ எடுக்கிறத விட உனக்கு 8ல ஒரு பூ, 6ல ஒரு பூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும். அப்ப 2வது விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்கணும். 3வது இயல்பை உணர்ந்து கொள்ளுதல். அது அதுவாக இருக்கின்ற எதுவுமே அழகு. மல்லிகை பூவாக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அழகு நமக்கு முழுமையாக நமக்கு அந்த நிறைவை கொடுக்கும். நான் ஒரு மல்லிப்பூ அப்படின்னு நினைச்சு எடுத்து நான் முகர்ந்து பாக்குறேன். அதுல இருந்து ரோஜா வாசனை வந்துச்சு வச்சுக்கோ, டக்குன்னு நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம போயிடும். அப்ப இப்ப நமக்கு நிறைய ஹைபிரிட் பண்றோம். நிஜம் போலவே செயற்கை மல்லிகை எல்லாம் இப்ப வந்துருச்சு. இருந்தாலும் உண்மையான அந்த மல்லிப்பூ அது அதுவாக இருக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. அதை போலத்தான் நம்மையும் நம்மை சார்ந்து இருப்பவர்களும் என்ன இயல்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் மாற்றி அமைக்கின்ற வேலையை நமக்கு வரவில்லை, நமக்கு தரப்படவில்லை. யார் எப்படியோ அவர்களுடைய இயல்பை அப்படியே உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதல் நாம் நிம்மதியை காப்பாற்றிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழி. நான் அவங்கள மாற்றுறேன், அவங்கள நான் திருத்துறேன். அதுக்காக தான் என்னுடைய முதல் நான் அவங்களுக்கு நன்னெறியை சொல்லிடுறேன். அவங்க செய்யற தவறை உணர்த்து விடுகிறேன் என்று முனைப்பு கூடாது. அந்த இடத்துல நமக்கு உரிமை இருந்தால், நம்முடைய பிள்ளைகளோ இல்ல வாழ்க்கை துணையோ இருந்தால், அவர்களுடைய தவறை நாம் பின்பு சுட்டிக்காட்ட வேண்டுமே ஒழிய, ஒரு முனைப்பு கொண்டு அதை நாம் எடுத்துறதற்கான கையில எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக மூழ்கும். ஆக இயல்பை உணர்ந்து கொள்ளுதல் 3வது. எளிமையும் எதிர்பார்ப்பின்மையும் அப்படிங்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிக்கனம், சீர்திருத்தம், சிந்தனை அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒரு சொல்லியிருப்பாங்க. அதுல எளிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழியாருக்கு ஒரு தரம் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு தான் போறது. அப்போ ஒரு சமயம் பஞ்சாப் ஐஏஎஸ் அவரோட சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர் ஆன பிறகு பார்க்க வர்றாரு. சோ அப்ப மகரிஷியோட அறைகளை எல்லாம் நாம சுத்தி காட்டுறோம். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கேக்குறாரு, அவரோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி. என்னன்னா ஒரு 4 வேட்டி, ஒரு 2 கோட்டு, ஒரே ஒரு டர்பன், ஒரு ஷாலு, ஒரு ஸ்வெட்டரு, ஒரு செருப்பு, ஒரு சின்ன பேஸ்கெட்குள்ள அடங்கி கொள்ளக்கூடிய அவருடைய உணவு, தண்ணி, அதுக்கான பாத்திரங்கள் நம்ம ஒரு சின்ன வீட்டுல வச்சிருப்போம்.
அது மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்டுக்குள்ள அந்த பாத்திரங்கள் இவ்வளவுதான் மகரிஷியோடது. அப்போ அவருடைய புத்தகங்கள், அவருடைய டைரி, பேனா, ம், கண்ணாடி இவ்வளவுதான் அவருடைய பர்சனல் பிராண்ட். அப்ப அவர் சொன்னார், இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு குருவை, மகானை நான் இதுவரையில் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். ஆமா, அவர் இருக்கும் பொழுதே அப்படித்தான் இருந்தார் என்பது. இப்போ நம்ம வந்து அவர் மகான், அவரை நம்ம அப்படி இருந்துடலாமா? நாம இப்படி இல்ல நம்ம பழகி கொள்ளலாம். இப்போ உண்மையாவே அது நம்ம ஆன்மீகத்திற்கு எளிமை என்பதையும் தாண்டி உலகத்தின் இன்றைய சூழலை நாம் உற்று நோக்கும் பொழுது, உலகத்தின் பொருளாதாரம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பொருளாதாரம் ஒவ்வொரு தனி மனிதனையும் மிகுந்த பாதிப்புக்குள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றது என்பது நம்ம எல்லோருமே தெரிஞ்ச செய்தி. அதுல வந்து நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை நம்ம வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கும் அத கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம வந்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாதா? கண்டிப்பா முன்னேற்றத்துக்காக நாம உழைப்போம், சிந்திப்போம். அதுக்காக உழைப்பை நாம குடுப்போம். அது வேறு வழி. ஆனா என்னுடைய வாழ்க்கை, இப்ப நம்ம எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டோம். எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டா இருந்தாதான் அப்படிங்கிறது. அதை நிலை மாறி நாமளே நம்முடைய இதை செய்து கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக மாற்றிக் கொள்வதற்கும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதோட எதிர்பார்ப்பு இன்மை, எளிமையும் எதிர்பார்ப்பின்மையும். நாம அவங்களுக்கு அன்பு குடுத்துட்டோம், திருப்பி அன்பு என்பது ஒன்று கொடுக்க இரண்டாக திருப்பி வரும் இயல்புடையது. அப்ப அந்த இயல்பை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா, அது நாம திரும்பி அது 2ஆ நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருந்தா போதும். உடனே நமக்கு கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அது முட்களாக நமக்கு குத்தும். ஆக எளிமையும் எதிர்பார்ப்பு இன்மையும் ரொம்ப ரொம்ப அவசியமாக போகிறது. அதோட கொஞ்சம் இதையெல்லாம் நாம பின்பற்றி வரும்பொழுதே மகரிஷி என்ன சொல்றார்? நேர் நிறை உணர்வு அப்படிங்கிறார். எல்லாமே எல்லோரும் சமம் என்கிற இந்த உணர்வை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு இறை உணர்வு வரும். இந்த இறை தான் எல்லா உயிரினங்களாக, எல்லா தோற்றப் பொருட்களாக, நம்முடைய உறவினர்களாக, நம்முடைய குழந்தையாக, நம்முடைய வாழ்க்கை துணையாக, நம்முடைய நண்பர்களாக, நம்முடைய சமுதாயமாக அது மலர்ந்திருக்கின்றது என்பதை வேற்றுமை பாராட்டாத ஒரு நேர்நிறை உணர்வு வந்து நமக்கு கொடுக்கும். இது வந்து இதுதான் நம்மளுடைய பேஸ்கட் வந்து பூக்களால் நிரம்புவதற்கு மிக சிறந்த வழி. எல்லோரும் ஒன்றே, எல்லோருக்கும் சமம் என்பது அந்த வேறுபாடு பார்க்காத ஒரு உணர்வு. அதோட வந்து நிலையாமையை உணர்தல் அப்படிங்கிறது. நிலையாமையை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆஹ் இன்று எது உன்னுடையதோ அது நாளை வேறொருவருடையது. எங்கிருந்து பெறப்பட்டதோ அது அங்கேயே திரும்ப பெறப்படும். இன்று எது உன்னுடையதோ இன்னைக்கு இன்றைய சிந்தனையில் இது நான் பேசுகிறேன் அப்படின்னு என்றால் இது ஃபுல்லா எனக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா என்னுடைய பேஸ்கட் வெறும் முட்களால் கழிந்துவிடும். இன்று எனக்கு சிந்தனை உரை வழங்க இறை அருள் பாலித்திருக்கிறது என்றால் நாளை வேறொருவருக்கு. அப்போ இதை நான் புரிந்து கொண்டேன் என்றால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்றால் எனக்கு துன்பம். அது போல உயிர்த்தின் ஒவ்வொரு பொறுப்பும், அலுவலகத்தின் ஒவ்வொரு பொறுப்பும், சமுதாயத்தின் ஒவ்வொரு நிலையும், நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிகாரமும் இன்று என்று வந்து இப்போ தொடர் வண்டி போயிட்டே இருக்கு. என்னுடைய அது ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு. தொடர் வண்டி வரும், போயிட்டே இருக்கும். தொடர் வண்டி நிக்கும். அங்கேயே நின்னுடுச்சுன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாயிடும். அப்போ என்னுடைய ஸ்டேஷன் இன்று வந்து இந்த நிகழ்வு, என்னுடைய இந்த நேரம், இந்த நிலையில் எனக்கு குடும்ப தலைவி என்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நான் ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் அந்த இது வரும் பொழுது என்னுடைய மருமகளுக்கு அந்த அதிகாரம் என்பது செல்கிறது. அப்ப அப்படி சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ நிலையாமை என்பது எனக்கே அப்படின்னு நம்ம புடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா அந்த ட்ரெயினோடயே தான் நான் பயணிக்கணும். அப்படி கிடையாது. அப்ப என்னுடையதாக இருக்கிறது வந்து அது நாளைக்கு வேறொருடையதாக இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு எப்படியோ வந்துச்சு. நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. நான் வந்து இந்த குடும்பத்தின் தலைவியாகி விட்டேன். அவ்வளவுதான். எது எங்கிருந்து வந்தது? எங்கிருந்தோ அது நமக்கு இறைநிலைக்கிட்ட இருந்து வந்தது. அது திருப்பி நாம அங்க போகும்போது அது அங்கேயே போயிட போகுது. அப்போ இந்த நிலையாமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 6 வழிகள்ல இதே மாதிரி தான் ஒரு அரசன் போனான். எப்படி நாம் வந்து பாஸ்கெட்ல இருந்து பூவே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு
இந்த அரசன் வந்து ஞானி கிட்ட போனா எனக்கு வந்து நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னப்ப அப்ப சொன்னாப்ல, நான் இந்த நாட்டை விட்டு போயிட போறேன் அப்படின்னு. அப்ப நீ போ, சரி நாட்டை குடுத்துரு, நீ எங்க போற? நான் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன வேலை செய்வ? நான் ஏதாவது செய்றேன். அப்போ உனக்கு என்ன தெரிந்த வேலை? நாட்டை ஆளுகின்ற வேலை. சரி, இந்த நாட்டை நீ எனக்கு குடுத்துட்டு விட்டல, இன்னைக்கு இந்த நாடு என்னுடைய நாடாயிடுச்சு அப்படின்னு ஞானி சொல்றாரு. இது என்னுடைய நாடு. நீ எங்கேயாவது போய் வேலை செய்ய போற. ஆமா. அப்போ உனக்கு நாட்டை ஆளுகின்ற வேலை தெரியும் அல்லவா? தெரியும் குருவே. அப்போ என்னுடைய நாட்டை நீ ஆளு அப்படின்னு சொல்றாரு. நான் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு அ ம ஞானி போயிட்டாரு. அரசன் வந்து இது ஞானியுடைய நாடு என்று ஏற்றுக்கொண்டு, தன்னை ஒரு பணியாளனாக நினைத்துக் கொண்டு அந்த நாட்டை ஆளுகின்றார். 1 வருடம் கழிச்சு அந்த ஞானி வராரு. மன்னா எப்படி இருக்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா, அப்பா என்ன? ஏன் மகிழ்ச்சியா இருக்க? அதே வேலைய தானே நீ செய்ற அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த நாடு என்து இல்லையே, இது உங்களோடதே. இதுல நடக்கிற எல்லா விளைவுகளுக்கும் பொறுப்பு நீங்க தானே. எனக்கு ஒண்ணும் அது இல்லையே. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இதுதான் நீ உணர்ந்து கொள். அது உன்னுடையது என்று எப்பொழுது உனக்கு மட்டுமே உன்னுடையது என்று எப்பொழுது நினைத்தாயோ, அப்பொழுது உன்னுடைய நிம்மதி போய்விட்டது. இது எனக்கு அளிக்கப்பட்ட வேலை. நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவுதான் என்னிடம் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு நிம்மதி பெறுகிறது. அதுபோலதான் இன்று இந்த குடும்பத்தில் இந்த நிலையில் என்னுடைய பொறுப்பை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் அந்த பொறுப்பை சரியாக செய்து கொள்வேன். அதனால் விளைவு என்பது என்ன என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதை இறைநிலை பார்த்துக் கொள்ளும். அதுபோல சமுதாயத்திலும் சரி, தொழிலிலும் சரி, ஒவ்வொன்றிலும் நாம் வந்து நம்முடைய கடமையை செய்யும் பொழுது இது நடக்கும் என்றதுதான் நிம்மதி என்பது கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய குரு. இத்தனை 6 செயல்களை நாம கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 6 செயல்களையும் நாம் வந்து சிறப்பாக கடைபிடிப்பதற்கு குருவின் துணை இருந்தாங்க. அப்ப நிம்மதி அடைந்த குருவை நாம பற்றிக் கொண்டால் நிம்மதி கிடைக்கும். நிம்மதி அடைந்தேன், உலகம் மறைந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். நிம்மதி அடைந்தேன், உலகத்தை மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். சத்குரு பாததுகை குஞ்சலம் என் மேல் பட்டபோது, குருவினுடைய பாத துளிகள் அதுல ஒட்டிட அந்த துளிகள் வந்து என் மேல் பட்டபோது நான் நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன். குருவின் மலரடி என்றும் நான் கண்ணால் பார்த்து நின்றேன். மற்றெல்லாம் மாயை. குருவினுடைய திருவடிலை அடியை நான் பார்த்து உணர்ந்து நிற்கும் பொழுது, மற்றதெல்லாம் மாயை எனும் கனவில் தோன்கின்ற அந்த பொருட்கள் போல மாயை என்பதை உணர்ந்து கொண்டேன். பிறப்பு இறப்பு பாவம் எனும் கடலில் இந்த நம்ம பிறப்பு எடுத்துட்டோம். இதுல பிறப்பு இறப்பு தான் இதுல இருந்துட்டு இருக்கு. இதில் இருக்கின்ற நீர் முழுவதும் வத்தி போய்விட்டது. பாக்கியம் தேடும் கவலையும் எனக்கு விட்டு போய்விடுச்சு. எப்பொழுது என்றால் குருவின் திருவடியை நான் பற்றிக் கொள்ளும் பொழுது நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன் என்று கூறி, எப்பொழுதும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு மலரும் முழுவதும் மலர்களாகவே நிரம்பி முட்கள் நமக்கு உணராமல் போகட்டும் என்று நம்முடைய சாய்ஸாக எப்பொழுதும் மலரே அமைந்து நிம்மதியை அனைவருக்கும் வழங்கட்டும் என்ற இறை வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. அழகா